தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. இன்றைக்கி நான் ஒரு மிகப்பெரிய ரகசியத்தை நான் உங்களுக்கு சொல்கிறேன். எல்லா பேரும் செத்தா சொர்க்கத்துக்கு போவோம் அப்படின்னு சொல்லி எல்லா பேரும் சொல்ல கேள்விப்பட்டிருப்போம். ஆனால் நான் உங்களுக்கு உறுதியாக சொல்கிறேன், நீங்கள் செத்தீங்கன்னா கட்டாயம் நரகத்துக்கு தான் போவீங்க. எப்படி உலகத்துக்கு உறுதியாக சொல்கிறேன் அப்படின்னா, மனிதனானவன் மரணம் அடைந்தால் அவன் கிறிஸ்துவின் வழியில் நடக்கவில்லை என்பது 100% உறுதியாயிரும். அவன் மரணம் அடைஞ்சிட்டாலே அவன் தன் வழியில் நடந்திருக்கிறான். அதனோட முடிவு மரணம். அவன் கிறிஸ்துவின் வழியில் நடந்து இருந்தால் அவன் தேவனுடைய பிள்ளையாக இருப்பான். அவனுடைய பாவம் மன்னிக்கப்பட்டு இருக்கும். மாம்ச சித்தத்தின்படி பிறக்காமல் பரிசுத்த ஆவியினாலே பிறந்திருப்பான். அதனால் அவன் சரீரமாகிய வீட்டில் அடிமையாக இல்லாத பட்சத்தில் அவன் நிலைத்திருப்பான். அதனால் அவன் ஜீவன் அவனுக்குள் இருக்கும். அவனுக்குள் இருக்கும் பட்சத்தில் அவன் கிறிஸ்து வருகையின் போது மறுரூபமாக்கப்பட்டு தேவனோடு எடுத்துக்கொள்ளப்படுவான். இதை விட்டுட்டு இவன் மரணம் அடைஞ்சா அப்படின்னா, அவன் மரணம் அடையணும் அப்படின்னா ஒன்று கிறிஸ்துவின் நாமத்தினர்த்தம் தன் சரீரம் சிதைக்கப்பட்டு மரணம் அடைந்தால் அந்த சரீர சிதைப்பு மரணம் அப்படின்ற கணக்குக்கு வராது. அவன் தன் ஜீவனை காத்து கொண்டவனாக ஆக்கப்படுகிறான். இது கிறிஸ்து பிறந்ததுக்கப்புறம் புதிய ஏற்பாட்டு காலத்தில் இருக்கிற பரிசுத்தவான்களுக்கு கொடுக்கப்பட்ட விஷயம். இது பழைய ஏற்பாட்டு கால பரிசுத்தவான்களுக்கு இந்த விஷயம் பொருந்தாது.